ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், நேரம் மற்றும் தூரம், அந்த டாப்பிக்கில் இருந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டைப் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டைப் பார்த்துட்டு போவோம். இன்றைக்கி டைப் 1லேருந்து ஒரு 3 சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் வந்து ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், இந்த 3 தான் இருக்கும். இந்த 3ல் ஏதாவது 2 கொடுத்துருப்பாங்க, 1 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன முதல்ல நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ டிஸ்டன்ஸும் நம்ம கொடுத்துருவாங்க, டைமும் கொடுத்துருவாங்க. அதை ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடு கிடச்சிரும். அடுத்தது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி ஸ்பீடு இன்ட்ரு டைம், அவ்வளோதான். அது மாதிரி டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, அவ்வளோதான். இந்த 3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? எ வெஹிக்கிள் ட்ராவல்ஸ் 360 km in 4 hours. Find the distance it covers in 6 hours and 30 minutes at the same speed. அதாவது ஒரு வண்டி வந்து 360 கிலோமீட்டரை 4 மணி நேரத்தில் போகுது, சரிங்களா? அப்போ 6 மணி நேரம் 30 நிமிடத்தில் அது எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 360 கிலோமீட்டர். டைம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 4 hours, சரிங்களா? முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டு எதை கண்டுபிடிக்கிறோம்? ஸ்பீடை கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காரு. அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ பாருங்க, 360 by 4 என்னன்னு பாருங்க. 9ல் போகுதா? 9 4s are 36. அப்போ ஸ்பீடு என்ன வருது? 90 km/h. இப்போ வந்து 90 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இதே வந்து 360 கிலோமீட்டர் 4 ஹவர்ஸில் போகிறதுனால அதோட ஸ்பீடை கண்டுபிடிச்சோம். இப்போ ஸ்பீடை கண்டுபிடிச்சோமா? இப்போ அவங்க கேட்டிருக்கிற என்ன கேட்டிருக்காங்க? 6 hours 30 minutes அதே வெஹிக்கிள் சேம் ஸ்பீடில் எவ்வளோ தூரம் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்ரு டைம். நம்ம டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறோம்? அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்ரு டைம். நம்ம ஸ்பீடு தான் கண்டுபிடிச்சாச்சுல்ல. 90 இன்ட்ரு டைம் 6.30 minutes, சரிங்களா? அதாவது 30 minutes வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 6.5ன்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஏன்னா 30 நிமிஷத்துக்கு 30 எடுத்து நமக்கு கேல்குலேஷன் தப்பு வரும். 30 minutesங்கிறது பாதி தானே. 6.5 90 இன்ட்ரு 0.5 என்ன ஆச்சு? போட்டு பாருங்க நீங்களே. ஒரு பாயிண்ட் உள்ள முன்னாடி புள்ளி வைக்கணும், ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆச்சு? 585 ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இன்னொரு சம நான் பார்ப்போம். இப்போ இந்த சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் எ மோட்டார் சைக்கிள் இஸ் மூவிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 40 km/h, how long did it take to reach its destination? 400 meter from the starting point. அதாவது ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து 40 km/h ஸ்பீடில் போகுது. எவ்வளோ நேரத்தில் அதோடைய டார்கெட் 400 மீட்டரை ஃபினிஷ் பண்ணும்? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த 400 மீட்டரு எவ்வளோ நேரத்தில் ஃபினிஷ் பண்ணுவோம்னு கேட்டுருக்கு. இப்போ போன சம்பளம் வந்து நமக்கு வந்து டைம் வந்து ஹவர்ஸ்லேயும் டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்லேயும் இருக்குது.
ஸோ என்ன அப்படின்னா நமக்கு வந்து கிலோமீட்டர் மீட்டராகவும் மாற்ற தேவையில்லை, ஹவர்ஸ் மினிட்டாகவும் மாற்ற தேவைப்படலை. ஆனால் இதில் என்ன அப்படின்னா 40 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்குது. புரியுதுங்களா? ஸ்பீடு 40 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரும் டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மாற்றி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5/18ங்கிறத மாற்றணும். கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து மீட்டர் பை செகண்டாக மாற்றணும். அது எப்படி மாற்றணும்? வேறு ஒன்றும் இல்லை, 5/18 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டைம் கிடச்சிரும், கரெக்டாக மாறிடும். ஓகேங்களா? எப்படி 5/18 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? சரி, அதை எப்படி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஹவு லாங் டிட் இட் டேக் டு ரீச் இட்ஸ் டெஸ்டினேஷன், டைம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இது மட்டும் ஞாபகமாக வச்சுக்கணும் நீங்கள் எப்போவுமே. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் என்ன வருது, 400 மீட்டர். சரிதானே? ஸ்பீடு வந்து என்னது, 40 கிலோமீட்டர். ஆனால் இது வந்து எதில் இருக்குது, மீட்டரில் இருக்குது, இது கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கிலோமீட்டர் வந்து மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும் இல்லையா? அதை 400/40 இன்ட்டு 5/18 இப்படி மாற்று. ஓகேங்களா? இப்போ 18 மேலே போயிடும், 5 கீழே வந்துடும். கரெக்டு தானே? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 0 0 கட் ஆயிரும். 5 8 சார் 40, இதில் 12 கட் பண்ணலாமா, 2 சார் 80, 8. ஓகேவா? பேலன்ஸ் இருக்குது, 18 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. 2 18 சார் 36. 36 என்னது நமக்கு செகண்டில் வரும். ஏன்னா நம்ம தான் கிலோமீட்டர் பேர் மீட்டர் பை செகண்டாக மாற்றிட்டோம் இல்லையா? அப்போ நம்ம டைம் வந்து செகண்டில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இன்னொரு சம் பார்க்கலாமா? இன்னொரு சம் நீங்கள் போட்டு பாருங்கள், நல்லா புரியும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, if a car is moving at a speed of 20 meter per second, how long did it takes to reach its destination 360 km from the starting point? இதுவும் அதே மாதிரி தான், சேம் தான். ஒரு கார் வந்து 20 மீட்டர் பெர் செகண்டில் வந்து போகுது, அதாவது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. 20 மீட்டர் பெர் செகண்டில் ஸ்பீடு போகுது. இது 360 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் போகும், அதுதான் கேட்டிருக்காங்க. 360 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டே இப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் எப்போவுமே ஸ்பீடு தான் கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாகவும், மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவராகவும் மாற்றுறோம். சரிங்களா? போன சம்மில் வந்து நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவராக இருந்தது, அது மீட்டர் பை செகண்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணோம், 5/18 எழுதிருந்தோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 20 மீட்டர் பெர் செகண்டாக இருக்குது, அது கிலோமீட்டர் பெர் ஹவராக இருக்குது. நான் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 360 கிலோமீட்டருங்கிறது வந்து கிலோமீட்டரில் நமக்கு ஆன்சர் கொண்டு வரணும், கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொண்டு வரணும். அப்போ மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவரை மாற்றணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20 மீட்டர் பெர் செகண்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 360 கிலோமீட்டர். 360 கிலோமீட்டர். சரிங்களா? நம்மளோட கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கணும், டைம். டைமோட ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேங்களா? இப்போ ஓகேவா? இப்போ நம்ம பண்ணோம், டிஸ்டன்ஸ் என்னது 360 கிலோமீட்டர். சரிங்களா? ஸ்பீட் 20. இதை மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றுறோம். அப்போ 5/18 நம்ம போன வரல போட்டோம்னா, இதில் 18/5 போடணும், அவ்வளவுதான். சரிங்களா? இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க, 360/20. இதை அப்படியே அடுத்த ஸ்டெப்பு மேலே கொண்டு போனோம் அப்படின்னா, மேலே 5 போயிருமா, கீழே 18 வந்துருமா. இப்போ கட் பண்ணுங்க பார்க்கலாம். 18 2 சார் 36.
20 20க்கு 20 கட் பண்ணிடும். அடுத்து 5 பல்ப்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 hours. ஓகேங்களா? தேங்க்யூ.